அன்பான வாக்காளர் பெருமக்களே, மாணவர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, பெண்களே, இளம் பெண்களே, 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. நம்மளாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு பாடத்தில் மதிப்பெண் கம்மியாக இருந்தா, ஒரு காதலில் தோத்தா, வீட்டில் ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலன்னா, ஒரு தொழிலில் தோத்துட்டா, ஒரு சின்ன விஷயம் செஞ்சு ஒரு விளையாட்டில் தோத்துட்டா, ஏதோ ஒன்றில் தோத்துட்டா உடனே செத்துடணும். அந்த மாதிரி தான் சமூகம் சில விஷயங்களை வெளியில் கொண்டு நமக்கு பழக்கப்படுத்துது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நம்மெல்லாம் சூடு சுரணயற்ற மனிதர்கள், சாகவே மாட்டோம். நான் என்ன மயிருக்கு சாகணும்னு சொல்கிற ஆள். ஆனால் இப்போ நாளடைவில் பார்த்தா அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. எத்தனை அடி வாங்கியிருப்போம் சின்ன வயசுலேருந்து, எத்தனை அவமானப்பட்டிருப்போம். பள்ளிக்கூடத்துலலாம் எங்கள் வாத்தியாரெலாம் எங்களை திட்டாத வார்த்தைகளே கிடையாது. ஆனால் அதனால தான் என்னவோ ஓரளவுக்காச்சும் உருப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பெருசாக எடுத்துக்க மாட்டோம், எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாங்க. நல்லா கவனிச்சிக்கங்க, இந்த தேர்தலில், இந்த ரிசல்ட்டில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தர் தோக்க தான் போகிறாங்க. எல்லா தேர்தல்லையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், தோற்றவங்க யாராவது தவறான முடிவு எடுத்திருக்காங்களா? ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரசிகர்கள், தொண்டன் கூட எனக்கு ரொம்ப ரேர் தான். ஏன்னா அவங்க ஒரு முறை தோற்றா கூட பரவாயில்ல, அடுத்த முறை ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அதுக்கான காரியங்கள் தான் செய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு வேறு மாதிரியான நினைவுகளோடு சுற்றுறவங்க தவறான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நட்டம். இப்போ நீங்கள் இல்லைன்னா இங்கே எதுவும் நிற்க போகிறதே கிடையாது. நீங்கள் போனதுனால இங்கே எதுவும் நடக்க போகிறதே கிடையாது. தினமும் எத்தனையோ பேர் ஏதோ ஒரு வகையில் சாகுறாங்க. அந்த லிஸ்ட்டில் சாகுறவங்களும் வரப்போகிறாங்க. அவ்வளோதானே தவிர யாருக்காகவும் இங்கே கண்ணீர் வடிச்சிட்டுலாம் இல்லை. ஒன்று அவங்க பெற்றவங்க இல்லை அவங்க சார்ந்தவங்க, அவங்களுக்கு பெரும் வேதனை, அவ்வளோதானே தவிர இங்கே எதுவும் மாற போகிறது இல்லை. அதனால் ரிசல்ட்டு வந்தால் அது ஒரு ரிசல்ட்டாகவே எடுத்துக்குங்க. அது உலகம் அழிகிற போகிற அந்த அழிவோட கடைசி காட்சிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. இங்கே எல்லாமே சாதாரணம்தான். அதுக்கு மேலே உங்களை பற்றி இங்கே யாரும் நினைக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களை திட்டுவாங்க. அதுதான் நடக்கும். யார் உயிரை விட்டாலுமே எல்லாருமே அப்படி தாங்க சொல்லுவாங்க. எதுக்காக உயிரை விட்டாலும் சரி, ஒரு நியாயமான காரணம் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, நியாயமான காரணம் இருக்கும். இது நியாயம் இல்லாத காரணம், நியாயமே இல்லை. நீங்கள் உயிர் விடுறது நியாயமே கிடையாது. அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. தோற்றவங்க யாருமே தவறான முடிவு எடுக்க போகிறதே கிடையாது. நீங்கள் ஏதோ ரொம்ப பொங்கி உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். உயிரை விட்டுறாதீங்க. உயிர் யாருக்காகவும் விட்டுறாதீங்க. எல்லாமே ஒரு வாரம் விட்டுருங்க. எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாலும், எவ்வளோ அஃபெக்ஷன் இருந்தாலும், இங்கே எவ்வளோ பெரிய ரசிகையாக அன்பானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, காலப்போக்கில் எல்லாமே சரியாகும். தயவுசெய்து முட்டாள்தனமான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க. அவ்வளோதான்.